ஹாய் மக்களே, இப்போ நம்ம பூஸ்ட் அண்ட் ஹார்லிக்ஸ் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா லோட்டஸ் சீட்ஸை பொன்னிறமாக நாம் வறுத்துக்கணும். அதை வறுத்து எடுத்து வச்சுட்டு தனியாக பாதாமை நாம் லைட்டாக வறுக்கணும். இது எல்லாமே வறுக்கிறதுக்கு நாம் பார்த்திங்கன்னா சிம்மில் அடுப்பை நாம் வச்சுக்கணும். ஈரம் இல்லாத வடை சட்டியை எடுத்துக்கணும். கடாயில் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா தனித்தனியாக பொன்னிறமாக வறுத்துக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா முந்திரியும் நாம் பொன்னிறமாக வறுத்துக்கணும். ஹை ஸ்பீடில் வச்சிட்டிங்க அப்படின்னா எல்லாமே கருகின மாதிரி ஆயிரும். அதனால் எப்போவுமே நம்ம சிம்மில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவுளையும் பொன்னிறமாக நாம் வறுத்துக்கணும். இதெல்லாம் வறுத்ததுக்கப்புறம் நல்லா ஆறிடணும். பிறகு பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் ஒன்றா கொட்டிக்கணும். அந்த லோட்டஸ் சீட்ஸு, பாதாம், முந்திரி, அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கிட்டு எல்லாமே எடுத்துக்கிட்டோங்களா, மிக்ஸி ஜாரில் நம்ம நல்லா பொடியாக அரைச்சிக்கணும். அதை அரைச்சி ஒரு பவுலில் கொட்டிக்கணும். கை விட்டுறாதீங்க, ஸ்பூன் விட்டு தான் நல்லா பிடிச்சிக்கணும். அப்போ ஸ்பூன் விட்டு தான் நம்ம எடுக்கணும். கை விட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக மாவு இதாயிரும். ஸோ கை விடாமல் ஸ்பூனில் ஈரம் இல்லாத ஸ்பூனாக பார்த்து, ஈரப்பதம் இல்லாத ஸ்பூனாக எடுத்துக்கிட்டு அதில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு மாவு ரொம்ப நாளைக்கு தாங்கும். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா இதெல்லாம் மட்டும் போட்டு அரைச்சா அது ஹார்லிக்ஸுங்க. அதோட ப்ளஸ் பார்த்திங்கன்னா சாக்கோ பவுடர்னு இருக்குங்க, கடையிலெல்லாம் விற்பாங்க. அந்த சாக்கோ பவுடரை வாங்கிட்டு இதில் இப்போ நம்ம எல்லாம் வறுத்து அரைச்சோம் இல்லைங்களா, அதுக்குள்ளே அந்த சாக்கோ பவுடரை மட்டும் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அது பூஸ்ட்டுங்க. சாக்கோ பவுடர் இல்லாமல் அதை மட்டும் வறுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஹார்லிக்ஸ். சரிங்களா மக்களே, பூஸ்ட்டும் ரெடிங்க, ஹார்லிக்ஸ் பவுடரும் ரெடிங்க, ரெண்டுமே ரெடிங்க. எப்படி குடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, பால் கொதிக்க விடுறோம் இல்லையா, அப்போ கொதிக்க விடும்போது உங்களுக்கு ஹார்லிக்ஸ் தேவை அப்படின்னா அந்த ஹார்லிக்ஸ் பவுடர் போட்டுக்கோங்க. அந்த சாக்கோ பவுடர் மிக்ஸ் பண்ணதை போட்டிங்கன்னா அது பூஸ்ட்டுங்க. தேங்க்யூ மக்களே, பிடிச்சி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். சுகர் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. தேங்க்யூ, பாய் பாய். அடுத்த ஸ்லாட்டில் நம்ம பார்ப்போங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை அமுத்திட்டு ஆல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.